ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து போன வீடியோவில் எஸ்ஓஎமோட இன்ட்ரோடக்ஷன், ஸ்ட்ரெஸ்னா என்ன, அதில் ட்ரூ ஸ்ட்ரெஸ், இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் அப்படிலாம் என்னன்னு பார்த்தோம். இப்போ ட்ரூ ஸ்ட்ரெஸ்க்கும் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்க்கும் உள்ள ரிலேஷன், ட்ரூ ஸ்ட்ரெஸ்ஸை விட இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும் இல்லை எவ்வளோ சின்னதாக இருக்கும், எந்த அளவு அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத இந்த ரிலேஷன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரிலேஷன் பிட்வீன் ட்ரூ ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ். ட்ரூ ஸ்ட்ரெஸ் என்ன சொன்னோம்? P/A இன்ஸ்டன்டேனியஸ். அந்த இன்ஸ்டன்டேனியஸ்னா லோடு கொடுத்த அந்த டைம்ல இருக்க ஏரியா. இப்போ நம்ம என்ன பண்றோம்? P/A இன்ஸ்டன்டேனியஸோட A ஒரிஜினல் டிவைடட் பை A ஒரிஜினல் போடுறோம். இதனால இதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்? இன்ஸ்டன்டேனியஸ் இந்த பக்கமும் ஒரிஜினல் இந்த பக்கமும் மாத்தி எழுதிக்கிறோம். P/A ஒரிஜினல் இன்டு A ஒரிஜினல் டிவைடட் பை A இன்ஸ்டன்டேனியஸ் எழுதிக்கிறோம். நான் போன வீடியோலேயே சொன்னேன், வால்யூம் பிஃபோர் லோடிங், வால்யூம் ஆஃப்டர் லோடிங். லோடு கொடுத்ததுக்கு அப்புறமும் முன்னாடி எப்பவுமே வால்யூம் சேஞ்ச் ஆகாது, அதோட டைமென்ஷன் வேணா ஏற இறங்க அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ என்ன ஆகும்? V ஒரிஜினல் ஈக்குவல் டு V இன்ஸ்டன்டேனியஸ். ஒரிஜினலா இருந்த வால்யூமும் இன்ஸ்டன்டேனியஸ் ஆன வால்யூமும் ஈக்குவலா தான் இருக்கும். A ஒரிஜினல் இன்டு L ஒரிஜினல், ஏரியா கிராஸ் செக்ஷன் ஏரியா இன்டு லென்த் ஆஃப் த பீம். ஒரிஜினல்ல இருக்கிறது சேம் ஈக்குவல் டு கிராஸ் செக்ஷன் ஏரியா இன்டு லென்த் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ். இது வால்யூம்னா ஏரியா இன்டு லென்த். சரிங்களா? அதுதான் நான் இப்படி பிரிச்சு எழுதியிருக்கேன். இப்போ A ஒரிஜினல் டிவைடட் பை இந்த இன்ஸ்டன்டேனியஸ் A இன்ஸ்டன்டேனியஸ் ஈக்குவல் டு L இன்ஸ்டன்டேனியஸ், இது வந்து கீழே டிவைடட் பை L ஒரிஜினல். இந்த ஈக்குவேஷன் வந்துச்சு. L இன்ஸ்டன்டேனியஸ் அப்படிங்கிறது நான் எப்படி எழுதலாம்? L ஒரிஜினல் பிளஸ் ஆர் மைனஸ் டெல் எல் அப்படின்னு எழுதலாம். அது என்னன்னா, நம்ம போன வீடியோல அந்த டயக்ராம் பார்த்தோம் பாத்தீங்களா? L இன்ஸ்டன்டேனியஸ் டென்ஷன்ல வந்து L இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னா என்னன்னா, L ஒரிஜினல் பிளஸ் ஒரு டெல் எல். சரிங்களா? இதுதான் L இன்ஸ்டன்டேனியஸ். கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது L இன்ஸ்டன்டேனியஸ் எவ்வளவுனா, L ஒரிஜினல் மைனஸ் இந்த டெல் எல் வேல்யூ மீதி இருக்க, இதுதான் L இன்ஸ்டன்டேனியஸ். அப்ப பிளஸ் வரலாம் மைனஸ் வரலாம், ஆனா அதோட டெல் எல் அளவு தான் அதோட லென்த் வந்து வேரி ஆகுது. அதனால தான் நான் இங்க எழுதியிருக்கேன் L இன்ஸ்டன்டேனியஸ்க்கு பதிலாக L ஒரிஜினல் பிளஸ் ஆர் மைனஸ் டெல் எல். டென்ஷனா இருந்தா பிளஸ் போட்டுக்கோங்க, கம்ப்ரஷனா இருந்தா மைனஸ் போட்டுக்குவோம். இப்போ சிக்மா ட்ரூ வேல்யூ நான் இதை எழுதுறேன். சரிங்களா? இதுல A ஒரிஜினல் டிவைட் பை A இன்ஸ்டன்டேனியஸ், அதுக்கு பதிலாக L0 பிளஸ் ஆர் மைனஸ் டெல் எல் பை L0 எழுதியிருக்கேன். அது என்னன்னா, A ஒரிஜினல் டிவைட் பை A இன்ஸ்டன்டேனியஸ்க்கு பதிலாக இந்த வேல்யூ கிடைச்சிருக்கா? ஒரிஜினல் ஓன்னு வச்சுட்டேன், நாட்னு வச்சுட்டேன். சரிங்களா? L0 பிளஸ் ஆர் மைனஸ் டெல் எல் டிவைட் பை L0 எழுதியாச்சு. இதுல வந்து P/A0 A ஒரிஜினல் அப்படின்னா, P/A ஒரிஜினல்னா சிக்மா இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ், அதை எழுதிக்கிட்டேன். இந்த வேல்யூ அப்படியே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இப்படி பிரிச்சு எழுதுறது மூலமா இதுவும் கேன்சல் ஆக மீதி என்ன இருக்கும்? 1 பிளஸ் ஆர் மைனஸ் டெல் எல் பை L0 அப்படின்னா என்ன? நமக்கு வந்து ஸ்ட்ரெயின் அப்படின்றது தெரியும். நான் பின்னாடி ஸ்ட்ரெயினை பத்தி டீட்டெயிலா சொல்றேன். இப்போ தெரியும், சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த் என்னது வரும்? ஸ்ட்ரெயின் வரும். அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்ட்ரெயின் போட்டாச்சு. இப்போ இதுல இருந்து ஈக்குவேஷன் நமக்கு ஸ்ட்ரெயின் வந்து எப்சிலான் அப்படின்ற சிம்பிள்ல போடுறோம். இப்போ சிக்மா ட்ரூ ஈக்குவல் டு சிக்மா இன்ஜினியரிங் இன்டூ 1 பிளஸ் ஆர் மைனஸ் எப்சிலான் அப்படின்ற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுல என்னன்னா, டென்ஷன் அப்போ என்ன ஆகும்? சிக்மாவுக்கு இந்த எப்சிலானுக்கு முன்னாடி பிளஸ் வரும். பிளஸ் வரும்போது சிக்மா இன்ஜினியரிங் 1 பிளஸ் எப்சிலான் 1 பிளஸ், அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கு. 1 பிளஸ்னா 1 விட அதிகமா இருக்கு. 1 விட அதிகமான ஒரு நம்பரால இதை பெருக்கும் போது கண்டிப்பா இதை விட இது பெருசாக தான் இருக்கும். அப்போ சிக்மா ட்ரூ வந்து பெருசு, சிக்மா இன்ஜினியரிங் சின்னது. எப்போ? டென்ஷன் அப்போ. கம்ப்ரஷன் அப்போ சேம் 1 மைனஸ் 1ல இருந்து வேல்யூ வந்து குறையுது. அப்போ 1 விட இது சின்னதாகுது, இதோட வேல்யூ விட. அப்போ இது வந்து சின்னது. சிக்மா ட்ரூ வந்து லெஸ் தென் சிக்மா இன்ஜினியரிங். இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதணும். ஈக்குவேஷன் வந்து மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி சம்ல யூஸ் ஆகும். நெக்ஸ்ட், ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்ன? டியூ டு அப்ளைடு லோட் த மெட்டீரியல் டைமென்ஷன் சேஞ்ச் ஃப்ரம் இட்ஸ் ஒரிஜினல் டைமென்ஷன், சேஞ்ச் இன் டைமென்ஷன். அதாவது என்னன்னா, டியூ டு அப்ளைடு லோட் த மெட்டீரியல் டைமென்ஷன் சேஞ்ச் ஃப்ரம் இட்ஸ் ஒரிஜினல் டைமென்ஷன். அதாவது ஒரிஜினல் டைமென்ஷன் வந்து அதோட டைமென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் இன் டைமென்ஷன் டு த ஒரிஜினல் டைமென்ஷன் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரெயின். அதாவது அதோட சேஞ்ச் இன் டைமென்ஷன் டிவைடட் பை ஒரிஜினல் டைமென்ஷன் போடுற போது வரதுதான் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. அதாவது சேஞ்ச் இன் டைமென்ஷன்ங்கிறத லென்த்னு வச்சுக்குவோம் நம்ம. சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த், அதாவது லென்த் பிராக்கெட்ல வச்சிருக்கேன். நமக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெயின் இருக்கு. லீனியர் ஸ்ட்ரெயின், லேட்டரல் ஸ்ட்ரெயின் அப்படின்ற வேல்யூலாம் இருக்கு. லீனியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னா இருக்கிறதுலே லென்த் வைஸ்ல அதோட சேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா? ஒரு பீம்ல வந்து பிரெத் டெப்த் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், ஆனா லென்த் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப லென்த் வைஸ்ல சேஞ்ச் ஆகுது பாத்தீங்களா? அந்த 1 டைமென்ஷன்ல மட்டும் உருவாகிற ஸ்ட்ரெயின் என்னன்னா லீனியர் ஸ்ட்ரெயின். அதுதான் லீனியர் ஸ்ட்ரெயின். மீதி இந்த பிரெத் டெப்த்ல வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ சேஞ்ச் இன் பிரெத் டிவைடட் பை ஒரிஜினல் பிரெத் போட்டா அதுவும் ஸ்ட்ரெயின் தான், அதெல்லாம் லேட்டரல் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. சேஞ்ச் இன் டெப்த் பை ஒரிஜினல் டெப்த் போட்டோம்னா அது வந்து அதுவும் லேட்டரல் ஸ்ட்ரெயின் தான்.
லென்த் வைஸ்ல சேஞ்ச் ஆகுது, இருக்கிறதுல பெரிய டிமென்ஷன் வைஸ்ல சேஞ்ச் ஆகுதா லீனியர் ஸ்ட்ரெயின். அதை தான் நம்ம இங்க யூஸ் பண்றோம். del L divided by L நாட். எல்லுங்கிறத விட இதை எல் நாட்னு போடலாம். ஏன்னா ஒரிஜினல் லென்த்தை தான் நம்ம வந்து போடுறோம். இங்க வந்து நான் எல் நாட்னு ஏன் போடலை அப்படின்னா நம்ம பின்னாடி தான் நம்ம வந்து ஒரிஜினல் இன்ஸ்டன்டேனியஸ்க்கு வித்தியாசம் பார்க்க போறோம். சரிங்களா? இதுக்கு வந்து யூனிட் கிடையாது. ஏன்னா del L சேஞ்ச் இன் லென்த்தோட யூனிட்டும் மீட்டர், அந்த ஒரிஜினல் லென்த்தோட யூனிட்டும் மீட்டர். மீட்டருக்கு மீட்டர் கேன்சல் நோ யூனிட் வரும். அடுத்தது ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா ட்ரூ ஸ்ட்ரெயின் ஆக்சுவல் ஸ்ட்ரெயின் நேச்சுரல் ஸ்ட்ரெயின் அதை வந்து நம்ம பார்க்க போறோம். அதே போல இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் நாமினல் ஸ்ட்ரெயின் இல்லைன்னா கன்வென்ஷனல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு இருக்கு. நம்ம வந்து இன்ஜினியரிங்ல யூஸ் பண்றது இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் இல்லைன்னா நாமினல் இல்லைன்னா கன்வென்ஷனல் ஸ்ட்ரெயின் தான், இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சேம் ஸ்ட்ரெஸ் போலவே தான் ஸ்ட்ரெயினுக்கும் del L divided by L இன்ஸ்டன்டேனியஸ். அதாவது நம்ம அந்த டைமென்ஷன் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் உள்ள லென்த் L இன்ஸ்டன்டேனியஸ் யூஸ் பண்ணோம்னா அது ட்ரூ ஸ்ட்ரெயின். அது சாதாரணமா அந்த மெட்டீரியல் வந்து லோடே கொடுக்கறதுக்கு முன்னாடி சாதாரணமா அதோட ஷேப் எப்படி இருந்தது, அதோட லென்த் எவ்வளவு இருந்தது, ஒரிஜினல் லென்த் எவ்வளவோ அந்த லென்த் யூஸ் பண்ணோம்னா அது இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின். அதுதான் இதோட வித்தியாசம். இதை வந்து எப்சிலான் இல்லைன்னா ஸ்மால் ஈல வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க ஸ்ட்ரெயினை. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பார்த்த மாதிரியே ஸ்ட்ரெயினுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. அதாவது இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயினுக்கும் ட்ரூ ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள ரிலேஷன் நமக்கு வந்து இப்போ எப்சிலான் ட்ரூ ஸ்ட்ரெயின் வந்து என்னன்னா del L divided by L இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னு தெரியும். del L வந்து del L னா என்னது, சேஞ்ச் இன் லென்த். சேஞ்ச் இன் லென்த் அப்படிங்கறத நம்ம வந்து டிஃபரன்சியேஷன் மூலமா சொல்லணும்னா என்ன dl அப்படின்னு சொல்லலாம். டிவைடட் பை L இன்ஸ்டன்டேனியஸ் Li அப்படின்னு வச்சுட்டேன். நமக்கு டிஃபரன்சியேஷன் இருக்கு. இந்த டிஃபரன்சியேஷன் வேல்யூவை கேன்சல் பண்ணா இன்டகிரேட் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து கேன்சல் ஆகும். நம்ம ஏன் இன்டகிரேட் பண்ணோம், போன சம் மாதிரியே நம்ம வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணி போடலாம் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி டக்குனு ஒரு வேல்யூல இருந்து இன்னொரு வேல்யூலாம் மாறினதுனா நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கிராஜுவலாவோ இல்ல கிராஜுவலா இல்லாமலோ கூட இது இன்க்ரீஸ் ஆகலாம். அந்த del L வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிற வேல்யூ அது வந்து சேஞ்ச் ஆகுது. ஒரு வேல்யூல இருந்து இன்னொரு வேல்யூ வரைக்கும் சேஞ்ச் ஆகி போகுது. அதை இன்டகிரேஷன் மூலமா தான் நம்மளால அக்யூரேட்டா போட முடியும். சரிங்களா? இது நம்ம ஸ்கூல்லயே பார்த்துருப்போம். இன்டகிரேஷன் எதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம், அது மூலமா தான் நம்ம யூஸ் பண்றோம். இன்டகரல் del இந்த dl சேஞ்ச் இன் லென்த் வந்து எதிலிருந்து எதுக்கு மாறுது, L நாட் அப்படின்ற வேல்யூல இருந்து Li, அதாவது ஒரிஜினல் லென்த்ல இருந்து இன்ஸ்டன்டேனியஸ் லென்த்துக்கு வந்து அது மாறுது. சரிங்களா? அதனாலதான் லோவர் லிமிட் L நாட்டும் அப்பர் லிமிட் Liயும் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த dl by L Li நம்ம 1 by Li into dl அப்படின்னு தனியாக எழுதிக்கிறேன். 1 by L 1 by x வந்து இன்டகிரேட் பண்ணா log x வரும். சரிங்களா? அதை தான் இங்க பண்ணிருக்கேன். log x xக்கு பதிலாக Li இருக்கிறதுனால Li போட்டு அப்பர் லிமிட் Li லோவர் லிமிட் L நாட் போட்டேன். இப்போ ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்றது மூலமா log பேஸ் ஈல Li மைனஸ் log பேஸ் ஈல L நாட். இப்போ வந்து மைனஸ்ல இருக்கிறத நம்ம டிவைட்ல எழுதிக்கலாம். இது வந்து லாகரிதம் ரூல் Li டிவைடட் பை L நாட். இப்போ Li அப்படிங்கறத நம்ம வந்து L நாட் பிளஸ் ஆர் மைனஸ் del L அப்படின்னு எழுதிக்கலாம். நம்ம முன்னே பார்த்தோம் இன்ஸ்டன்டேனியஸ் லென்த் எப்படி எழுதலாம்னா நம்ம வந்து ஒரிஜினல் லென்த்ல இருந்து del L கூட்டணும் இல்லைன்னா கழிக்கணும். டென்ஷன்ல வந்து கூட்டணும், கம்ப்ரஷன்ல வந்து கழிக்கணும், மைனஸ் போடணும். அதை வச்சுதான் நான் L நாட் பிளஸ் del L அப்படின்னு எழுதியிருக்கேன். log e 1 பிளஸ் ஆர் மைனஸ் del L பை L நாட். இதை இப்படி பிரிச்சு எழுதும் போது இப்போ del L பை L நாட் அப்படிங்கறத என்ன நமக்கு தெரியும், இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் ஒரிஜினல் லென்த். இது L நாட் அப்படிங்கிறது ஒரிஜினல் லென்த். அப்போ எப்சிலான் இன்ஜினியரிங். இப்போ எப்சிலான் ட்ரூ ஈக்குவல் டு லாக் ஆஃப் 1 பிளஸ் ஆர் மைனஸ் எப்சிலான் இன்ஜினியரிங். இதை நம்ம பார்த்தோம். இதே போல ஸ்ட்ரெஸ்ல வந்து ஒரு ஸ்ட்ரெயின் வந்தது ஸ்ட்ரெஸ் ரிலேஷன்ல. அது இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயினா ட்ரூ ஸ்ட்ரெயினா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்துருக்கு பார்த்துட்டீங்களா, 1 பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்ட்ரெயின் மட்டும் போட்டோம். அது என்ன ஸ்ட்ரெயின் அப்படின்னா del L பை L நாட். L நாட்னா என்னது, ஒரிஜினல். L நாட்னா L ஒரிஜினல். ஒரிஜினல் இதுக்கு ஒரு இன்ஜினியரிங். அப்ப இந்த ஸ்ட்ரெயின் வந்து இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் தான். சரிங்களா? அப்ப இது வந்து இப்படி எழுதிக்கலாம் இன்ஜினியரிங். இதுல வர இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள ரிலேஷன் வந்து இது, அதாவது சிக்மா ட்ரூ ஈக்குவல் டு சிக்மா இன்ஜினியரிங் 1 பிளஸ் ஆர் மைனஸ் எப்சிலான் இன்ஜினியரிங். ஸ்ட்ரெயினுக்கு உள்ள ரிலேஷன் வந்து சிக்மா எப்சிலான் ட்ரூ ஈக்குவல் டு லாக் ஆஃப் 1 பிளஸ் ஆர் மைனஸ் எப்சிலான் இன்ஜினியரிங். இந்த ரிலேஷன் ரெண்டு நம்ம தெரிஞ்சிருக்கோம். இது இல்லாம நம்ம ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அதாவது ஒரு பீம் வந்து ஒரு ராடு வந்து எப்படி கட் ஆகுது, நம்ம வந்து இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல
நம்ம வந்து மேக்ஸிமம் பார்க்கறது மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் நிறைய பார்ப்பாங்க. நம்ம வந்து ஒரு மைல்டு ஸ்டீல், நம்ம காங்கிரீட்ல யூஸ் பண்ற ஒரு ஸ்டீலை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதோட பிஹேவியரை பத்தி நம்ம வந்து பெருசா தெரிஞ்சுக்கணும். அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். அதோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஸ்ட்ரெயின் வேல்யூ எப்படி மாறுது அப்படிங்கறத ஒரு பெரிய டயக்ராம் மூலமா, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் மூலமா மைல்டு ஸ்டீலோட வேல்யூவை பத்தி நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல தெளிவா சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.